ஹாய்ங்க வணக்கம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம மாடி தோட்டத்தில் காகித பூச்செடியில் எப்படி பதியம் போடுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் பாருங்கள். நம்ம ஏற்கனவே காகித பூவில் பதியம் போட்டது. இது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போட்ட பதியம் பாருங்கள். எப்படி நமக்கு பூவோடு வந்திருக்கு பாருங்கள். பூக்கிற செடியிலேருந்து நம்ம பதியம் போட்டோம்னா பூக்கள் உடனே நமக்கு கிடைக்கும் பாருங்கள். இந்த மெத்தடில் தான் நான் பதியம் போட்டேன். இது பாருங்கள், ஒரே செடியில் பாருங்கள், ஒயிட் இருக்குது, பிங்க் இருக்குது, டபுள் கலர் இருக்குது பார்த்தீங்களா. இது நான் வாங்கும்போது குட்டியாக தான் வாங்கினேன். இந்த மாதிரி ஒரு கிளை தான் இருந்துச்சு, அப்படி தான் வாங்கினது. இவ்வளோ நாள் வளர்த்தாச்சு பாருங்கள். இது ஒரு 2 வருஷம் இருக்கும் தாராளமாக. நம்ம சேனலில் வீடியோ பார்த்தோம்னா தெரியும், நான் நட்டு வச்சுருப்பேன் வாங்கினோன்னே. இது பாருங்கள், அதிகமாகவும் கிளை இல்லை பாருங்கள், 2 கிளை தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் பதியம் எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள். இப்படி ஓடிக்கிட்டு இருக்குதா, இது மாதிரி குச்சியை ஒடிச்சு தான் அப்படியே ஒடிச்சு இது மாதிரி நட்டு வச்சுக்கிட்டா நமக்கு பதியம் கிடைக்கும் பாருங்கள். இதில் ஏற்கனவே இருக்க பதியத்தை நான் பாட் மாற்றின, அதனால் இதில் நட போகிறதில்ல. இந்த கவரில் ஒரு குட்டி பதியம் இருக்குது, அதிலே நம்ம நட்டு வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 2 மாதம் கழித்து பார்த்தோம்னா நமக்கு பதியம் கிடைக்கும். இந்த மெத்தடில் நம்ம பதியம் போடலாம். இது மாதிரி போட்ட பதியம் தான் நமக்கு இது வந்திருக்கு பாருங்கள். நம்மகிட்ட இருக்க செடி எல்லாத்துலேயுமே நம்ம பதியம் போடலாம். ஒரு சிலர் வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் என்ன தெரியாது, என் கைக்கு பதியம் நல்லா தான் வருது. எல்லா பதியமும் நான் போடுற மாதிரி தான் வருது பாருங்கள். நல்லா காஞ்சிருச்சு, தண்ணி கூட ஊற்றலை. இதை எடுத்து பாட் மாற்றணும், குட்டி பாட்டாக இருக்குது பார்த்திங்களா, அதுக்காக நான் இதில் நட்டு வைக்கல பதியம். அந்த 2 முளைச்ச பின்னாடி, வேர் வச்ச பின்னாடி நான் காமிக்கிறேங்க. பாய்ங்க. எவ்வளோ அழகாக கொடி ஓடுது பாருங்கள். இன்னும் வேணும்னாலும் நம்ம ஓடுறதுல நட்டு வைக்கலாம்.